வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இந்த பைக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஹீரோ புதுசாக லான்ச் பண்ணியிருக்க Xpulse Pro 200 4V. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து 2 வால்வ் என்ஜின் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 4 வால்வில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ப்ரோ, இன்னொன்று வந்து பேஸ் மாடல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ரோ மாடல். ஸோ இதுதான் அந்த பைக். ஸோ பைக் வந்து நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். பைக் பாருங்கள், வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்க்கணுன்னா வண்டி வந்து லென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்புறம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரைடிங் எக்கனாமிக்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வண்டியில் ஏறி உட்காந்தாவே சும்மா குதிரை மாதிரி இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது ரைட் பண்ணுறதுக்கு. இந்த ப்ரோ வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட் பண்ணுறவங்களுக்கு, பேஸ் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் ரைட் பண்ணுறவங்களுக்கு. அதில் நீங்கள் ஆஃப் ரோடும் பண்ணலாம், கம்யூட்டும் பண்ணலாம், நார்மலாக லாங் ட்ரிப்பும் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். பட் ப்ரோ வேரியண்ட்டை பொறுத்தளவுக்கு நல்லா டர்ட்டில் ஓட்டணும், இல்லை ஆஃப் ரோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த வண்டி போகிறது பெஸ்ட். ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது Xpulse Pro வேரியண்ட். இதோட ஓவரால் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2255 mm கொடுத்துருக்காங்க. இது வந்து பேஸ் வேரியண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது பேஸ் வேரியண்ட் வந்து 2220 mm தான். ஓவரால் வித் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே ஒன்று தான். பேஸ் வேரியண்ட்டும் இதுவும் ஒன்று தான். 862 mm கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1380 mm கொடுத்துருக்காங்க. இது பேஸ் வேரியண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது 50 mm ஹைட் வந்து அதிகம். ஸோ அடுத்து இதோட வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு 1427 mm வந்து வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு 17 mm வந்து கம்மி இதை விட வீல் பேஸ். ஸோ உங்களுக்கு அடுத்து வந்து பேஸ் வேரியண்ட்டும் வச்சு நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு வாக் அரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சீட் ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 891 mm, பேஸ் வேரியண்ட்டில் 825 mm. ஸோ நமக்கு வந்து இந்தியன் ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 mm கொஞ்சம் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதில் 825 mm வந்து பேஸ் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுவே கொஞ்சம் ஹைட்டு தான். இதில் வந்துட்டு ரொம்ப ஹைட்டு. ஏன்னா நான் உங்களுக்கு உட்காந்து காமிக்கிறேன் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஸோ எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்னு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம், கிட்டத்தட்ட 270 mm கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாருங்கள் எவ்வளோ ஹைட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஆமாம், இவ்வளோ ஹைட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ். அதே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வேரியண்ட்டில் அதுலேயும் வந்து கம்மியாலாம் கொடுக்கல, அதில் வந்துட்டு 220 mm கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 50 mm. ஸோ அதை விட இதை கம்பேர் பண்ணும்போது 50 mm இது வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகம். அது மாதிரி வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 161 kg கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் வந்து 159 kg. ஸோ இதுலேயுமே வந்து வெயிட்லேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது நல்லாவே. ஸோ கைஸ் இதோட இப்போ சீட் ஹைட்டை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ப்ரோ வேரியண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சீட் ஹைட் இருக்குது அப்படின்ட்டு நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான சீட் ஹைட் 891 mm கொடுத்துருக்காங்க. நான் உட்காந்து காமிக்கிறேன். யூஸ்வலாக நம்ம பண்ணுற நார்மல் கம்யூட்டிங் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஒரு 800 mm இருக்கும். அதுக்கும் அதிகமாக போனால் 825 mm இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 891 mm. நான் உட்காந்து காமிக்கிறேன். பாருங்க, என்னோடய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 5.8 feet. ஓகே, நான் உட்காந்து எனக்கு கால் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அந்த டோ மட்டும்தான் எட்டுது. ரொம்ப ப்ரெஸ் பண்ணுன்னா டோ வந்து ஃபுல்லாக நீங்கள் லேண்ட் பண்ண முடியும். ஏன்னா சஸ்பென்ஷன் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 270 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேஸ் வேரியண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 50 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகம். அதே மாதிரி உங்களுக்கு சீட் ஹைட்டும் அதிகம் தான். தான் பட் சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இன்னொருத்தர் வந்து பில்லியன் உட்காந்தாருன்னா இன்னும் கூட கீழே அமுங்கும் போல். இதான் வந்து சீட் ஹைட். இதோட என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 200cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்டு 4 வால்வ் என்ஜின் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்ட்ரோக் என்ஜின். ஆக்சுவலாக அந்த என்ஜினில் தான் மேஜர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வேரியண்ட் வந்து 2 வால்வ் என்ஜின், இது வந்து 4 வால்வ் என்ஜின். இதோட பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18.9 PHP at 8500 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 17.3 Nm at 6500 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம இதோட ஃப்ரேம் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக ப்ரோ வேரியண்ட், பேஸ் வேரியண்ட் ரெண்டுலுமே வந்து ஒரே டைப்பான ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. டைமண்ட் டைப் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. பட் என்ன ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க சஸ்பென்ஷன் தான். ஸோ இதில் வந்துட்டு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து கேட்ரிஜ் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 37 mm டயா. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா, அங்கே வந்து நீங்கள் சஸ்பென்ஷனோட டென்ஷனை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கம்ப்ரெஷன் அண்ட் ரீபவுண்ட் டேம்பிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நல்ல ஒரு சூப்பரான சஸ்பென்ஷன், ஒரு கம்ப்ரெஷனும் இருக்கும், டேம்பிங்கும் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான டென்ஷனை வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து 37 டயா தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆன்டி ஃப்ரிக்ஷன் புக்ஸோடு கொடுத்துருக்காங்க. இதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ். அடுத்து ரியர் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரியர் சஸ்பென்ஷனில் இது ரெக்டாங்குலர் ஸ்விங்காம் வித் 10 ஸ்டெப் ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 90/90 21 inch ரிம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நல்லா வந்து ஒரு பெரிய பேட்டர்ன்ஸ் இருக்க டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல க்ரிப் இருக்கும். அது XLF அப்படிங்கிற ஒரு
டயர் மாடல் கொடுத்துருக்காங்க சியாட்டில். ரியர் டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120/80 செக்ஷன் 18 இன்ச் ரிம்மு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு நல்ல ஒரு பெரிய பேட்டர்ன்ஸ் இருக்க டயர் தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே சியாட்டில் கிரிப் எக்ஸல் அப்படிங்கிற ஒரு டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து சூப்பரான டயர்ஸ் தான். பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரியரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 220 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டல் டைப் டிஸ்க். முக்கியமான விஷயம் நிசின் கேலிப்பர் வருது. எஸ், ஸோ வந்து பிரேக்கிங் வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 276 mm பெட்டல் டைப் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு என்ன கேலிப்பர் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணலை. எஸ், பெருசாக மென்ஷன் பண்ணலை. பட் இதில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு 3 டைப் ஆஃப் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக யூஸ்வலாக வந்துட்டு எல்லா பைக்லையும் கொடுக்குறது வந்துட்டு ஏபிஎஸ் ஒன்று ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஆஃப் ரோடு வெஹிக்கிளில் கொடுப்பாங்க. பட் இதில் 3 மோட் கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்போ வாங்க நம்ம எக்ஸாஸ்ட் நோட் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இதான் இதோட எக்ஸாஸ்ட் நோட். நல்லா ரிஃபைண்டாக இருக்குது. ஆக்சுவலாக ஓட்டும்போது தான் ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து நமக்கு தெரியும், எந்த அளவுக்கு எக்ஸாஸ்ட் நோட் மாறுது அப்படிங்கிறது தெரியும். இப்போ வந்து நான் ஐடலிங்கில் தான் வந்து உங்களுக்கு த்ரோட்டல் பண்ணி காமிச்சேன். ஸோ மேஜர் சேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹெட்லைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ப்ரொஜெக்டர் லைட் வித் டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது இப்போ எரிஞ்சிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எல். அதுக்கப்புறம் மேலே இது வந்து பார்த்தீங்கன்னா ரேலி ஸ்டைல்டு இந்த விண்ட்ஷீல்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு பழைய எக்ஸ்பல்ஸ்க்கும் இந்த எக்ஸ்பல்ஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ மேலே ஐயில் வரும், நீங்கள் அது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு ரேலி கிட் அப்படின்னு தனியாக ஆக்சரிஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோ எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு முக்கால்வாசி அதுக்கு தகுந்த மாதிரியே உங்களுக்கு ஆல்டர் பண்ணி தான் கொடுக்குறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நார்மலாக உங்களுக்கு சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரல் வார்னிங், ஏபிஎஸ் இண்டிகேட்டர், அப்புறம் வந்து என்ஜின் வார்னிங் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,000 வரைக்கும் போகுது. இங்கே வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது, ஸ்பீடோமீட்டர் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் கொடுத்துருக்காங்க, ஓடோ கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் நிறையா வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ட்ரிப் 1 இருக்குது, அப்புறம் வந்து கீழே ஆவரேஜ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டேட் வருது. ஸோ ஆக்சுவலாக அந்த டேட் வந்து ரீசெட் பண்ணணும். ஸோ என்ன ரீசெட் பண்ணல. இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், உங்களுக்கு யூஎஸ்பி வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். இதோட கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரோ அண்ட் பேஸ் வேரியண்ட் ரெண்டுமே வந்து ஒரே கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ஸ்பீட் கான்ஸ்டன்ட் மெஷ் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட கிளச் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மல்டிப்ளேட் வெட் கிளச் தான் வருது. இதில் வந்து செல்ஃப் அண்ட் கிக் ஸ்டாக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம், ஸோ கியர் லிவர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டோ ஷிஃப்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆஃப் ரோடு, உங்களுக்கு டோ ஷிஃப்டர் மட்டுமே போதும். பட் முக்கியமான என்ன விஷயம்னா உங்களுக்கு கிக்கர் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இப்போ வர நிறைய ஃபியூல் இன்ஜெக்டர் வண்டியில் வந்து கிக்கர் வர்றதில்ல. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 4 கலர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேட் நெக்ஸஸ் ப்ளூ அப்படிங்கிறது. ஸோ அது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஸ்போர்ட்ஸ் ரெட்டு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டில் வருது. அடுத்து வந்து டெக்னோ ப்ளூ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் டெக்னோ ப்ளூ. இதுவும் வந்து பேஸ் வேரியண்ட்டில் வருது. பட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த ஒயிட். ஸோ இது வந்துட்டு ரேலி ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரோ வேரியண்ட்டில் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. பேஸ் வேரியண்ட்லேயும் ஒயிட் இருக்குது. பட் அது வந்து ப்ரோ வேரியண்ட்டுக்கு எஸ்பெஷலாக அவங்க வந்து சொல்கிறது ஒயிட். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 2 வண்டியிலுமே 13 லிட்டர் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு போதுமான அளவு தான். ஆக்சுவலாக 13 லிட்டர் அப்படிங்கிறது ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிளுக்கு போதுமான அளவு கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷன் செட்டப் தான். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு லுக்கே வந்து பெருசாக காமிக்குது. வண்டியோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ். ஏன்னா வந்து உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் 50 mm இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சீட் ஹைட்டும் அந்த மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஆப்வியஸாக சீட் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் சைடு ஸ்டாண்ட், வண்டி இது ஹைட்டாக இருக்கிறதுனால சைடு ஸ்டாண்ட் வந்து பெரிய சைடு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட ரைடிங் எக்கனாமிக்ஸ் வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து வண்டி அதிக உயரமாக இருக்கிறதுனால இதோட ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ காய்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காமிச்சேன், அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வேரியண்ட். இங்கே இருக்குல்ல, அதான் இது வந்து பேஸ் வேரியண்ட். இதில் நான் உட்காந்து காமிக்கிறேன். இதோட சீட் ஹைட்டு, கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ என்னோடய ஹைட்டுக்கு இங்கே பாருங்கள். ஸோ ஃப்ளாட் ஃபுட் ஆகுது ஆக்சுவலாக 2 பக்கமுமே. ஒரு அதாவது கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 mm, இதை விட அது அதிகம். பட் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். சீட் ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுது. ஸோ ஆக்சுவலாக இது வந்து நார்மல் நீங்கள் வந்து கம்யூட்டிங் இல்லை லாங் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வண்டி தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து உட்காரது வந்து குதிரை மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவும் வந்து கீழே ஹைட் கம்மியாக இருக்குது.
ஓகே கைஸ், நான் வந்து வண்டியை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.